சுயநலத்துக்காக இந்தியா கூட்டணி, மோடிக்கு நிகர் மோடிதான், அண்ணாமலை பரப்புரை. இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தங்களது சுயநலத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அரசியல் செய்து கொண்டிருப்பதாக கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பேசியவர், மோடியை எதிர்ப்பதற்காக மட்டும்தான் இந்தியா கூட்டணி உருவாகியுள்ளதாக சாடினார். ஐயா, அந்த தேர்தலுடைய பேரை பாருங்க, நாடாளுமன்ற தேர்தல், நாட்டை ஆளக்கூடிய மன்றத்திற்கான தேர்தல். அப்படி இருக்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தல் என்றால் பிரதம மந்திரி யார் என்பதுதான் முக்கிய கேள்வி. யாருக்காக நாம் வாக்கு செலுத்துகின்றோம்? எந்த மனிதன் இந்தியாவை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றோம்? அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிரச்சாரமே. 20 நாள் அரசியல் கட்சிகள்லாம் வந்து உங்களிடம் பேசுவது, யார் எங்களுடைய பிரதம மந்திரி வேட்பாளர், எதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று. இன்று தெரியும், 10 ஆண்டு காலமாக நரேந்திர மோடியுடைய ஆட்சியை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஏழை மக்கள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்திருக்கிறது. இன்னைக்கு மறுபடியும் 5 ஆண்டு காலம், 2024 29 வரை மறுபடியும் 5 ஆண்டு காலம் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். காரணம், அந்த அளவுக்கு வேலை செய்திருக்கின்றார். கண்ணு கட்டிய தூரம் வரை நரேந்திர மோடி அவருக்கு நிகர் நரேந்திர மோடி மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. ஆனால் அன்பு சகோதர சகோதரர்களே, நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கிடையாதுங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் கிடையாது, முதலமைச்சர் தேர்தல் கிடையாது. பாரத பிரதமர் யார் என்று தெரிந்து வாக்களிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எதிர்கட்சி நண்பர்கள், இந்தி கூட்டணி 8 மாத காலமாக யார் பிரதம மந்திரி வேட்பாளர் தெரியாது, இந்தி கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் தெரியாது, இந்தி கூட்டணியுடைய தலைவர் யார் தெரியாது. எல்லோரும் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு கூட்டணியில் அமர்ந்து கொண்டு தங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கேளு. இந்த வீரபாண்டி, இந்த வார்டனுடைய கவுன்சிலர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இந்த வார்டனுடைய கவுன்சிலர். இங்க பாத்தீங்கன்னா திமுக கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரே கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கேரளாவுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் கம்யூனிஸ்ட் வேட்பாளரை எதிர்த்து போட்டி போடுறாங்க. வயநாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் வேட்பாளர், ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர், இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி, 3 பேர். அங்க பாத்தீங்கன்னா விஜயனே ராகுல் காந்தி அவர்களும் அடித்துக்கொள்வார், நீ சரியில்லை நீ சரியில்லை. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவர் உருவாடி கொள்வார். இவங்க எப்படி டெல்லியில போய் ஒரு ஆட்சியில இவர்களால் எப்படி அமர முடியும்? அன்பு சகோதர சகோதரிகள், ஒரே கேள்வியை மட்டும் முன்னாடி வைக்கிறேன். காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய மகனும் மகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு கூட்டணியா இருக்கிறார். கேரளாவுக்கு போனீங்கன்னா சண்டை போட்டு எதிரெதிரில் நிற்கிறாங்க. ஆனா டெல்லிக்கு போனா ஒரு மேஜையின் சுத்தியெல்லாம் உட்கார்ந்துக்கிறான். இந்திய கூட்டணியினுடைய முரண்பாடு, அவர்கள் யாரும் இன்னொருவருக்கு ஒத்துப்போக மாட்டாங்க. ஏன்னா எல்லோருமே சண்டை போட்டு பிரிந்தவர். இன்னைக்கு மோடி என்கின்ற ஒற்றை மனிதனை எதிர்ப்பதற்காக, மோடி எதிர்ப்பது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த இந்தி கூட்டணியை அமைத்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரர்கள், இந்தியாவில் 2024 மோடி அவர்கள் 2014 தேவைப்பட்டவர் எனக்கு தெரிஞ்சுங்க. 2024 மோடி அவர்கள் தேவைப்படுகிறார். ஒரு உறுதியான ஒரு தலைவனாக இந்த நாட்டை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு பொருளாதாரத்தில் எல்லா தரப்பட்ட வளர்ச்சிக்கு மோடி தேவைப்படுகின்றார். அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் கூட, நம்மிடம் வாய்ப்பே இல்லைங்க, ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான், நரேந்திர மோடி அவர் மட்டும்தான். அதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும்.